கால் பண்ணிட்டு நான் ம். கிளம்பிட்டேன். எனக்கு அந்த அன்னைக்கு வந்து அந்த பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கல அப்படின்னா, 4 மணி நேரம் சிட்னில வந்து ஐ பிகம் அ பார்டெண்டர். பார்டெண்டரா இருப்பேன். இல்லன்னா வந்து ஏதோ ஒரு வேலை. ஏதோ ஒரு கிட்சன்ல ஏதோ ஒரு வேலையோ ஐ வுட் ஹவ் டன் இட் அண்ட் ஐ வுட் ஹவ் கேம் பேக். ஸோ Have you இட்ஸ் ever நாட் done அபௌட் like that in your starting stage? என்னோட LinkedIn ப்ரொஃபைல்ல நீங்க பாருங்களேன். டாமினோஸ் டெலிவரி டிரைவர்ன்ற வேலையே நான் போட்டிருப்பேன். ஓ! 1 இயர் வந்து நான் ப்ரொஃபஷனல் வேலை செய்றப்ப ஈவினிங் டைம்ல டாமினோஸ் டெலிவரி பண்ணேன். ஆக்சுவலி இப்போ ஸ்டார்ட் கூட வந்து ம். இந்த இன்னொரு டிராவல்ஸ் வந்து சென்னையில சிட்னில ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அதை எடுத்தேன்னா காலங்காத்தால வந்து பஸ் ஓட்டுறது நானா தான் இருக்கும். அது நான் ஓட்டாம இன்னொருத்தவங்களுக்கு குடுக்க மாட்டேன். எல்லா வேலையுமே நான் ஒரு தடவ செஞ்சுட்டு தான் குடுப்பேன். ஸோ ஏன்னா அப்பதான் அதுல என்ன இன்வால்வ்டு, அதுல என்னென்ன கஷ்டம் நஷ்டம் இருக்கு அப்படின்றது தெரியும். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆனா வந்து மேபி என்னோட நீங்க இது இது எல்லாத்துலயுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் பாத்துறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் யூ ஆர் ஏபிள் டு கீப் எவ்ரிதிங் டுகெதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்பயாவது அப்படி நினைச்சிருக்கீங்களா? இல்ல ஐ டூ லாட் ஆஃப் மைக்ரோப்பா. தி வே ஐ பிளே கேம்ஸ்ன்றத பார்க்குறப்பே தெரியும். பிரெட்டி மச் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லைக் ஒரு செஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா, தே டூ லாட் ஆஃப் மைக்ரோ திங்கிங். ஓகேவா? எனக்கு வந்து ஐ டூ அ மைக்ரோ திங்கிங் அண்ட் தென் த கான்செப்ட் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி டு சர்வைவ் இஸ் வாட் மை ஃபோக்கஸ் இஸ். டைவர்சிஃபை பண்ணிக்கணும், சஸ்டைனபிளா இருக்கணும். அண்ட் எனக்கு என்னைக்குமே வந்து என்னோட பிளான்ல வந்து ஐ வாண்ட் டு வின்ன்றதுல என்னோட ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் அப்படின்றது என்னோட ஸ்ட்ராட்டஜி. மை ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல் அபவுட் சர்வைவல் தான். என்னோட எல்லா பிஸ்னஸுமே வந்து இன்னைக்குள்ளார வந்து நான் 1 crore பண்றேன். இது வந்து 10 crore பிசினஸ் ஆக்குறேன், 100 crore பிசினஸ் ஆக்குறேன். அப்படின்றதுல வந்து நான் அந்த மாதிரி ஒரு டார்கெட்டே நான் வைக்க மாட்டேன். என் சேல்ஸ் டீம் யார்கிட்டயுமே அதை நான் சொல்லவும் மாட்டேன். ஸோ ஆல் ஐ ஃபோக்கஸ் ஆன் இஸ் பேசிக்லி டூ வாட் யூ டூ அண்ட் பி பெட்டர் தென் வாட் யூ டூ எஸ்டர்டே. இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. வில் பி ஓகே. ஆனா இப்போ ஏதாவது ஆட் ஆன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, லைக் கௌதம் யூ கோ ஆன். கொஞ்சம் பேசலாமா? சொல்லுப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை வந்து ஒரு 800 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மேபி 200ல இருந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அப்போ என்னை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ தரேன். நான் 2020ல வந்து காலேஜ் மெக்கானிக்கல் முடிச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டா மார்ச் 24 எனக்கு தெரிஞ்சு கோவிட் வந்துச்சு. கரெக்டா மேல ஜாப் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தேன். கரெக்டா அது வந்து பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் வந்து டிலே பண்ணி விட்டுருச்சு. ஓகே. நம்ம ஒர்க் போறத. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் செப்டம்பர்லாம் வந்து அடுத்த ஒர்க் ஜாயின் பண்றேன். ஓகே. அதுக்கு முன்னாடியே வந்து டிசைன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன். சால்டோக்ஸோ ஆட்டோகேடு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் நாலேஜ் அப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு ஸ்டாஃப் கொஞ்சம் எல்லாருமே பழக்கம், சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே காலேஜ்ல. அப்புறம் அவங்க மூலியமா கான்டாக்ட்ல வந்து சீனியர் லெவல்ல கான்டாக்ட்ல போயிட்டு இங்க சென்னையில வந்து மரமலை நகர் இருக்குல்ல, அங்க ஒரு ஆட்டோமொபைல்ஸோட சப்ளையர்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங்லாம் இருக்குல்ல, அங்க யூகால் ஃபியூல்லாம் இருக்கு. அதுல ஒரு கம்பெனி நேம் மறந்துட்டு ஒரு 3 நாள் தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அங்க போய் ஜாயின் பண்ணிட்டேன். அங்க போயிட்டு ஒரு மண்டேவே ஜாயின் பண்ணிட்டேன். காலேஜ் முடிச்சு ஒரு 2 நாள்ல போய் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே. அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2 நாள் ஒன் டேலயே ஒர்க் பண்ணி அவங்க மேனேஜர் லெவலுக்குலாம் ஒர்க் நம்ம பண்றது வந்து இதாயிடுச்சு. ஏன்னா அங்க போன ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஹேண்ட்லிங் எல்லாமே பிரச்சனை இல்லை. இந்த வெர்னியரு ஹேண்ட்லிங்கு இதெல்லாமே வந்து டைமென்ஷன் எடுக்கிறது, இந்த ரீடிங் இது பண்றது, டைமென்ஷன் ரீட் பண்றது, டிராயிங் ரீட் பண்றது, இதெல்லாம் வந்து நமக்கு அங்க ப்ராப்ளமே இல்லை. அங்க போய் ஃபர்ஸ்ட் டேலயே வந்து மேனேஜர் லெவலுக்குலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா வந்தோம் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த அளவுக்கு நீ ஒர்க் பண்ற, குவாலிட்டியில தான் உள்ள போனேன். குவாலிட்டி உள்ள போனவங்க பாத்துட்டு இருப்பா அப்படின்னாங்க. நான் ஆஃப்டர்நூனுக்கு மேல நான் போய் ரிப்போர்ட்ல எழுத ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து அப்புறம் ஒரு அடுத்த நாள் நைட்டு அப்புறம் 2 நாள் முடிஞ்சுச்சு. திங்கள் செவ்வாய் முடிஞ்சுச்சு. செவ்வாய்க்கிழமை மதியம் வந்து எனக்கு ஒரு திடீர்னு ஒரு டவுட் வந்துடுச்சு. நம்ம டிசைன்ல போகணும்னு தானே இருந்தோம், என்ன திடீர்னு வந்து குவாலிட்டியில ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். புதன்கிழமை ஆயிடுச்சு. புதன்கிழமை இது பண்ணிட்டு இருக்கும் போதே அப்போ சரி வேணாம் டிசைன்லயே போயிடலாம், ஆரம்பிக்கிறதே டிசைன்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு கான்டாக்ட் என்ன அப்படின்னா, காலேஜ் தேர்ட் இயர்ல படிக்கும் போதே ஒரு சீனியர் ஒருத்தர் வந்து காலேஜ்ல வந்து எங்க ஸ்டாஃப் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து என்னோட சீனியர். அவர் வந்து 2014ல வந்து பாஸ் அவுட். அவர் என்னன்னா கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. டிசைன் அப்பதான் ஸ்டார்ட். அவர் வந்து ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்பதான் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதை வந்து அங்க பேசிட்டு இருந்தாரு. நான் அங்க ஏதோ ஒரு ரெக்கார்ட் ஒர்க் எதுக்கும் அங்க போய் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்துல நின்றுட்டு இருக்கும் போது அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்போ நான் பேசிட்டு அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டேன்.
நான் எனக்கும் டிசைன்ல தான் ஒர்க் போகணும்னு ஆசை இருக்கு, நான் எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு ஒர்க் முடிச்சுட்டு வர இது காலேஜ் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அப்புறம் முடியும் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இங்க போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து மறுபடியும் ஃபோன் பண்ணேன் அவருக்கு. ஆனா நான் காலேஜ் முடிச்சிட்டேன், இப்போ டிசைன் போலான்னு இங்க சென்னை வந்துட்டேன், இப்போ எனக்கு டிசைன் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் அவரும் என்ன பண்ணாருன்னா அவரும் டிசைன் தேடிட்டு இருந்தாரு, சரி ஒரு பையனை எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு அங்க வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அங்கிருந்து 3 நாள்ல நான் டைரக்டா வீட்டுக்கு கூட வரல, சென்னையில இருந்து அப்படியே வந்து கோயம்புத்தூர் வந்துட்டேன். குட் குட் குட். ஸோ இப்போ டிசைன்ல தான் ஒர்க் பண்றீங்க? இப்போ கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். 3.5 ஆயிடுச்சு, 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இங்க வரும்போது நமக்கு பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கும், மற்றபடி சாஃப்ட்வேர் தெரியும். மற்றபடி மெக்கானிக்கல்னா வந்து சும்மா அந்த காலேஜ்ல இருக்கிற தியரி மட்டும் தான் நமக்கு தெரியும். லேத்த கூட லேத்து அங்க சும்மா கண்ணில் பார்த்துருப்போம். அந்த ஒரு இதுல லேப் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு லேப் இருக்கும், அந்த டேர்ன் பண்றது இதெல்லாம் தான் இருக்கும். அதை மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம், மற்றபடி எல்லாம் வேற எதுவுமே அங்க வந்து பிராக்டிகலா இது கத்துக்கிட்டது இல்லை காலேஜ்ல. அங்க நாமக்கல்ல தான் படிச்சேன், நாமக்கல்ல ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ், தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு, நான் நாமக்கல்ல தான் படித்தேன். அப்புறம் இங்க வந்துட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த இங்க வந்து ஒரு 1 இயர் பக்கம் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அப்பதான் நம்ம வந்த புதுசுல வந்து ஒரு நாலேஜ் இல்லை, சரி நாலேஜ் அப்போ கெயின் பண்ணுவோன்ட்டு ஒரு 6 மாசம் பக்கம் நாலேஜ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா காலைல 8 மணிக்கு வேலைக்கு வந்துடுவேன், நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். உட்காந்து எதையாவது டிசைன் போட்டுட்டு இருப்பேன், ஃபாலோ பண்ணுவேன், மெட்டீரியல் வாங்கிட்டு வருவேன், மிஷின் அசம்பிள் பண்ணுவேன். அதில் மெக்கானிக்கல் என்ன ஒர்க் இருக்கு எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னா இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து வெளியிலலாம் போய் மீட் பண்ணும்போது தான் தெரியுது, ஓ இதுதான் டிசைனு, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ எல்லாம் போயிட்டு இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜாயின் பண்ண ஒரு டாக்ஸிக்கான இதில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியும். நீங்க என்னோட கௌதம் ராஜ்ராம் அஃபீஷியல்னு எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். எங்க ஓனர் வந்து டெய்லியும் வந்து நைட்டு ஈவினிங் வந்து மதியம் ஒரு 10 மணி 11 மணி தான் டெய்லி கம்பெனிக்கு வராரு. எனக்கு ஒரு என்ன ஒர்க்குன்னு அசைன் பண்றது இல்லை, நானா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 2 இயர்ஸ் இருக்காது, அது உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஒரு பேராகிராஃபா இருக்கும் அது, இந்த மாதிரி இதுல இருக்கு. வேலை செய்யறதா அவருனா சம்பளம் பே பண்ணிடுறாரு, ஆன் டைமுக்கு கரெக்டா பே பண்ணிடுறாரு. ஆனா அந்த வந்து 6 மந்த் வந்து என்னன்னா ஒரு மைசூர் பாக்கு இருக்குல்லங்கண்ணா, அது கட்டிங் மிஷின் வந்து SPM டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதனால அதுல ஒர்க் பண்ணிருந்தோம். அப்போ அந்த கோவிட் டைமிங்னால மாஸ்க் மிஷின் இருக்குல்ல, அந்த தூக்கி வேஸ்டன் மாஸ்க் இருக்கும்ல, அந்த ப்ளூ கலர் மாஸ்க், அந்த மிஷின் ஒர்க் பண்றதுனால அதுக்கப்புறம் தெரியல. சரி வந்ததுல இருந்தே டக்குன்னு வேலை, அந்த ஒரு 6 மாசம் 8 மாசம் வந்து அந்த மிஷின் இந்த மிஷின் முடிச்சதும் அந்த மிஷின் அப்படிங்கிற போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா எந்த ஒர்க் எடுக்கல. இவரு பார்த்தா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம டெய்லியும் 10 மணி வர்றது, 11 மணிக்கு வர்றது, நமக்கு எதுவும் ஒர்க் இல்லாம சும்மா உட்காந்துருக்க மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா அது வந்தது ஒரு நாலேஜ் இல்லாம மடி 0 ஆக போற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ட்டு இது பண்ணோம். அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் ஓனரோட பெரியப்பா சித்தப்பா சேலத்துல வந்து இருக்காரு. அவர் வந்து என்ன ப்ராஜெக்ட் எடுக்கிறாருன்னா, அந்த வெளில மேட்லாம் இருக்குல்ல, இப்ப வீட்டுக்கு வெளில அந்த மேட்டு போடுறாங்க, துணி மேட்டு போடுறாங்கல்ல, அந்த மேட்டு பண்றதுக்கு வந்து இப்போ வரைக்கும் மிஷின் இல்லை. இப்போ வரைக்குமே வந்து அந்த மேட் பண்றதுக்கு மிஷின் இல்லை. ட்ரெஸ் தைக்கிறதுக்கு இதெல்லாம் தான் லூ மிஷின் இருக்கு. மேட்டு தைக்கிறதுக்கு லூ மிஷின் இல்லை, கையில தான் தைப்பாங்க. ஒரு நாளைக்கு என்ன ஒரு மிஞ்சி போனா ஒரு 16 மணி நேரம் வேலை ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு 30 மேட்டுன்னு ஒரு 40 மேட்டு தைக்க முடியும். கையில தான் தைக்கணும் அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்ட். உங்க क्वेश्चन என்ன ஆக்சுவலி எனக்கு புரியல, நீ கொஞ்சம் क्वेश्चन சொல்றேன். எனக்கு இப்போ சொல்றேன், சரி இல்லைன்னா வந்து டேரக்டா क्वेश्चனுக்கே வந்துறேன். இந்த ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்து அப்புறம் என்ன ஆச்சுன்னா அடுத்து அந்த ப்ராஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் வந்து இவர் ப்ராஜெக்ட்லாம் போய் இது கொடுத்துட்டோம், அவங்களுக்கு சப்மிட் பண்ணியாச்சு, கமிஷனிங்லாம் ரன் பண்ணி காமிச்சாச்சு, மிஷின்லாம் ரன் பண்ணி காமிச்சாச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா மிஷின் வந்து ஸ்பீட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லாமே கம்பெனிக்கு வந்து இவர் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 lakhs பக்கம் வாங்கிட்டாரு. இந்த இது வந்து மிஷின் வந்து SPM மிஷின் தானே அப்படின்னு சொல்லி 6 lakh பக்கம் வாங்கிட்டாரு. வாங்கி ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் அப்பெல்லாம் நமக்கு நாலேஜ் வந்துருச்சு. ஏன்னா இந்த பார்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், இது வந்து எவ்வளவு ஆயிடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாலேஜ் வந்துருச்சு.
இந்த காசு வந்து எனக்கு இப்ப தெரியும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் போய் அங்க சைட்ல வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்றேன். நான் தான் வந்து எல்லா ஒர்க்குமே நான் தான் அங்க போய் பண்றேன். இவர் யாரும் எதுக்குமே வரல, எந்த ஒர்க்குமே வரல. ஈவன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்க சைட்ல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க மாமா வந்து எனக்கு மிஷினை ஓட்டியே காமிங்க, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷனே வரல, நான் ஓட்டினா வந்து இவ்வளவு ப்ரொடக்ஷன் நீங்க சொன்ன ப்ரொடக்ஷன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லினால நான் ஒரு 16 மணி நேரம் ஷிஃப்ட் ஓட்டி காமிச்சேன் மிஷினை. நான் ஆப்ரேட்டரா போய் நான் ஷிஃப்ட் ஓட்டி காமிச்சேன் மிஷின்ல, இப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஓகேன்னு மடி இதாயிடுச்சு. மடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி இது ஓகே, சரி அடுத்து டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, அடுத்து சரி மறுபடியும் கூட R&D பண்ணுங்க, இன்னும் என்ன டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதுல மறுபடியும் ஒர்க் பண்ணிருக்கோம். அதுல ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பக்கம் அவங்க செலவு பண்ணிட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அது கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது ரொம்ப அவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த கேப்ல வந்து கஸ்டமர் ரொம்ப இன்ட்ராக்ட் ஆயிட்டேன், நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவரெல்லாம் சொல்றாரு, தம்பி எனக்கு இவளுக்கு தெரிஞ்சு இத்தனை லட்சம்லாம் வாங்கியிருக்காருப்பா அப்படின்லாம் சொன்னாரு. அண்ணா அவ்வளவு லட்சம்லாம் ஆகாதேனா, மிஷின் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 50,000 தானே ஆச்சு, எப்படின்னா இவ்வளவு காசுலாம் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பதான் வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவ்வளவு காசுலாம் ஆகாதேனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் என்னாச்சுன்னா, அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சுச்சு. இவ்வளவுலாம் ஆகாதேனா, எப்படி நான் இப்படி ஏமாந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன். இல்லப்பா ஒரு சரி தங்கச்சி அப்பா நம்ம பொண்ணோட ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன், எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சு ஏமாத்துற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு கட்டத்துல 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு, சண்டை ஆயிடுச்சு. அவங்க என்னாச்சுன்னா வந்துட்டாங்க கம்பெனிக்கே, வந்து உட்காந்துட்டாங்க, எனக்கு மிஷின் ரெடி பண்ணி கொடு அப்படின்ட்டு. 2 நாள்ல எனக்கு மிஷின் வேணும் அப்படின்னு வந்து உட்காந்துட்டாங்க கம்பெனிலேயே. அங்க மிஷின் அங்க இவ்வளவுதான் ஒண்ணுமே ஃபோக்கஸே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இது போயிட்டே இருந்துச்சு. 2 நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து இதாயிடுச்சு. இந்த கேப்ல வந்து இந்த பேப்பர் கப் இருக்குல்லங்கண்ணா, அந்த விநாயகர் சதுர்த்திக்கு அந்த பொங்கல் வச்சு தருவாங்கல்ல, அந்த அலுமினியம் ஃபாயில் மாதிரி, அந்த மிஷினையும் டெவலப் பண்ணிட்டாரு. அந்த மிஷினை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள்ல அந்த மிஷினை டெவலப் பண்ணிட்டாங்க. மிஷினை டெவலப் பண்ணி அது நான் தான் டிசைன் போட்டேன், எல்லாம் டெவலப் பண்ணிட்டோம். அதுல என்னாச்சு அப்படின்னா, இவரு இதுல என்னன்னா கஸ்டமர் கூடவே தான் இருக்காரு. இந்த மிஷின் ஃபுல் டெவலப்மெண்ட், மெட்டீரியல் எடுக்கிறதுல இருந்து மிஷின் கமிஷனிங் பண்ற வரைக்கும், ட்ரையல் எடுக்கிற வரைக்கும் மிஷின் அவர் கூட தான் இருக்காரு. எவ்வளவு செலவாகுது அப்படின்னா ஒரு 45-47 செலவாகுது இப்போ மிஷினுக்கு. இது அவர் கூட நின்று பாக்குறாரு, கஸ்டமர் வந்து கூட நின்று இவ்வளவுதான் செலவாகுது அப்படின்னு பாக்குறாரு. பிளஸ் ஒரு 30% மார்ஜின் வச்சோம் அப்படின்னா ஒரு 60 இல்ல 75 பிரைஸ் வரும். இவர் என்ன சொல்றாருன்னா ஓனரு, இல்ல அடுத்த மிஷின்லாம் கண்டிப்பா வந்து 2.5 லட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து அடுத்த நாள் என்கிட்ட நைட் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து இவர் டாக்ஸிக் பத்திங்கன்னா எனக்கு எல்லாம் தெரிய வருது. என்ன சொல்றாருன்னா ஓனர்னா அப்பதான் வந்து என்ன உன்னை பத்தி எல்லாம் என்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்காரு உங்க ஓனரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச வரும்போதுதான் தெரிய வருது, நீ வந்து இவ்வளவு ஒர்க் பண்ற, இதெல்லாம் பண்ற, உன்னெல்லாம் வந்து டெய்லி வேணே தான் வேலை வாங்குறாங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்துல ஒரு நாள் கூட 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு போனதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செஞ்சுவேன். ஈவன் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செஞ்சுவேன். வேற எந்த கம்பெனி எந்த ஒர்க்குமே செய்ய மாட்டேன், கம்பெனி ஒர்க் மட்டும்தான் செய்வேன். இவரெல்லாம் உனக்கு வேணே தான்டா வேலை வாங்கியிருக்காங்க. இந்த கடைசி நாள் வந்து அந்த மிஷின் கமிஷனிங் வந்து நைட் வந்து அவங்க அந்த பேப்பர் கப் மிஷின் வந்து நைட்டு 11 மணிக்கு வந்து எடுத்துட்டு போறேன்னு வந்து உட்காந்துட்டாங்க, வண்டியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா மிஷின் ரெடியே பண்ணல, வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வீட்டில் வந்து திடீர்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால இவர் வந்து நான் சேலம் போயிடுவேன், எனக்கு காலையில மிஷின் வண்டி இங்கேயே தான் இருக்கும், நான் கம்பெனிக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு மிஷின் அங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உட்காந்து ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் மிஷின் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மிஷின் முடிக்க முடியல, ஏன்னா பெரிய மிஷினை முடிக்க முடியாது, கிட்டத்தட்ட 4 நாள் மறுபடியும் மிஷின் தேவைப்படும். 4 நாள் இருந்தால் தான் மிஷின் முடிக்க முடியும். ஏன்னா அவர் வந்த அன்னைக்கு காலையில தான் மிஷினே ஒர்க்கே ஸ்டார்ட் பண்றோம். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்குள்ள எப்படி மிஷின் முடிக்க முடியாது. மிஷின் அப்புறம் காலையில நானும் ஒரு 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அடுத்த நாள் அவர் ஃபோன் பண்ணி என்னப்பா ஆச்சு, மிஷின் வரல, எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. தெரியலனா நான் ஒரு 10 மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்கண்ணா, அவரு தான் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு, வண்டிக்கெல்லாம் ரெடி பண்ணி சொல்லிட்டாரே அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா மிஷின் வரலையாண்ணா, என்ன கம்பெனிக்கு போகலன்னா நான் மதியம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னாரு, இல்ல மிஷின்லாம் வரல, அவர் காலையில ஃபோன் பண்ணி மிஷின்லாம் ரெடி ஆகல, நீங்க ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் தான் இப்ப அதுக்கப்புறம் தான் இவர் சொல்றாரு, தம்பி நீ இவ்வளவு நாள் அங்க ஒர்க் பண்ணிருக்கல, உனக்கு எல்லாம் என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்டாரு. இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, அவங்க இன்னொரு 1 இயர்ல டெவலப் ஆயிடலாம், உனக்கும் நல்ல சேலரி போட்டு கொடுத்துறேன். இது வரைக்கும் எனக்கு சேலரி வந்து 10 தான்,
ஒர்க்லாம் இவ்வளவு ஒர்க் பாக்குறேன், எனக்கு தெரிஞ்சு எல்லா ஒர்க்கும் நான் தான் பாக்குறேன். மெட்டீரியல் வாங்குறதுல இருந்து பர்ச்சேஸ் கொண்டு மிஷினை கமிஷனிங் பண்ற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் எனக்கு தெரியும், எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்றேன். ஆனா சேலரி வந்து 10 தான் எனக்கு. ஈவன் வந்து ரூம் ரெண்ட் கூட கொடுக்கல, சாப்பாட்டு கூட காசு தரல. ஈவன் எல்லாமே என் காசு தான். எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிருக்கோம். அப்பதான் சொல்றாரு, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, உன்னை எல்லாம் எவ்வளவு இது பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு நாள் அந்த நைட்டு சொல்றாரு, உனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நம்ம நீ 11 மணிக்கு கிளம்ப சொன்னாருன்னு சொன்னல, அந்த அன்னைக்கு நான் அவங்க வந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பிட்டாங்க. நான் 11 மணிக்கு கிளம்புறேன். ஓனர் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் தான் கிளம்பியிருப்பாரு போல. அந்த அன்னைக்கு டேய் நாங்க உட்காந்துருக்கோம், நீ எனக்கு தெரிஞ்சு நீ அந்த இடத்துல உட்காந்து வெல்டு ஏதோ பண்ணிட்டு இருந்த, நான் பின்னாடி நின்று இருந்தேன், ஓனர் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாரு. ஒரு மெட்டீரியல் வந்து அவர் எடுக்கணும். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ எடுக்காத, அவனை கௌதம் வேலை செஞ்ச, என் பேர் கௌதம், அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல, அவனை அதை நிறுத்திட்டு அவனை போய் அதை எடுத்துட்டு வர சொல்லி, அதுக்காக தான் உன்னை வந்து அப்படி சொன்னாரு அப்படிலாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், என்னடா இப்படி எல்லாம் நம்மளை இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த கிட்டத்தட்ட நான் நிறைய சொன்னாரு, நிறைய அதெல்லாம் நம்மள நிறைய வந்து இது பண்ணிருக்காங்க. தம்பி, இன்னொன்று வந்து என்னன்னா, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல வந்து நம்ம சொந்தக்காரங்க, அவங்க ஓனரோட சொந்தக்காரங்க வருவாங்க, இது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா? இந்த பாலிடிக்ஸ்ல என்னைக்குமே நீ இன்வால்வ் ஆகாத. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற வேலைக்கு அதிகமா வேலை செஞ்சா ஓவர் டைம் வாங்கிக்கோ, இல்ல இதோட பெட்டர் வேலை இருந்தா அது நீ போய்க்கோ, டாக்ஸிக்கா இருந்துச்சுன்னா வேற வேலை மாத்திக்கோ. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வச்சுக்கோ. நீங்க யாருமே வந்து அண்ணன் தம்பியோ, ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பியோ, ஃப்ரெண்டோ, இல்ல வந்து மாமா மச்சானோ கிடையாது, ஓகேவா? சோ அவங்க வந்து ஓனரை பத்தி தப்பா சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, இது வந்து அவர் ஓனரை தப்பாவே கூட இருந்துட்டு போட்டோம், ஓகேவா? இப்ப அது தெரிஞ்சதுனால இப்ப ஓனர் திருந்திட்டாரா? கிடையாது, அவர் அதே மாதிரி தான் இருக்க போறாரு. பட் என்ன ஆகும்னா, உனக்குள்ளார வந்து ஒரு தேவையில்லாத இன்னும் ஒரு டாக்ஸிக்கா அந்த ஓனரை வந்து இது வரைக்கும் நீ பார்த்ததுல இப்ப வேற மாதிரி பார்ப்ப, கொஞ்சம் எனிமி மாதிரி பார்ப்ப. அது என்ன ஆகும்னா, அவர் சொல்றப்ப எல்லாமே உனக்கு ஒரு கோவம் வரும், ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். இப்ப அதனால உனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தவிர அட்வான்டேஜ் கிடையாது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து இதெல்லாம் பண்றத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் தான் நான் வந்து எனக்கு சப்ளையர் பத்தி எல்லாம் சொல்றாரு. சப்ளையர்லாம் உன்னை பத்தி இப்படிலாம் சொல்லியிருக்காரா அப்படி மாதிரிலாம் இது பண்ணும்போது, நான் சப்ளையருக்குலாம் அப்பதான் ஃபோன் பண்ணி கேட்கறேன். ஏன்னா என்னாச்சுன்னா, நிறைய இதெல்லாம் வந்து நானே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன்னா, ஏன்னா வந்து என்னெல்லாம் கூப்பிடுறது இல்லை, டேரக்டா ஓனர் கூப்பிடுறீங்க மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் சொன்னாரு, ஏடா உங்க ஓனர் தாண்டா வந்து, அவனை எதுக்கு கூப்பிடுறீங்க, நானே வந்து வேலை செஞ்சிடறேன், அவனை எதுக்கு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சப்ளையர் இந்த மாதிரி எல்லாத்துட்டையுமே வந்து. ஆனா எங்கிட்ட பேசும்போது நீ சூப்பரா வேலை செய்யற அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து அங்கேயே அடிமைப்படுத்தி வைக்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருந்திருக்காங்க. எனக்கு அது தெரியவே இல்லை. நான் சரி நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நமக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை. ஏன்னா நான் அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி, இப்பதான் வந்து இண்டஸ்ட்ரினா என்னன்னே அப்படிங்கிறத நான் அப்பதான் பாத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் தான் தெரியும் போது அப்புறம் அங்க இருந்து நின்று அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கம்பெனி போய் ஜாயின் பண்றேன். அங்க அதுக்கு மேல இருக்கு. அங்க வந்து டீம்மேட் செட் ஆகல, கம்பெனி எல்லாமே ஓகே. ஹீரோல போயிட்டு, ஹீரோ இருக்குல்லண்ணா ஆந்திரால பிளான் பண்ணிட்டு அங்க போயிட்டு ஒரு மிஷினிங் கமிஷனிங் போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரே நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துல கான்செப்ட் வந்துடுறேன். அங்க போய் ஜாயின் பண்றேன். அங்க ஒரு கமிஷனிங் போயிட்டு இருக்கும்போது நிறைய வந்து கம்பெனிக்கே தெரியாம எல்லாம் பண்ண சொல்றாங்க. எனக்கு அது பிடிக்கல. அது ஏன் நான் கம்பெனிக்கு தெரியாம ஏன் பண்ணணும், நீ அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை அதை என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டீம் எல்லாம் பேசுறேன். நான் தான் அங்க 2-3 பேர் போனோம். டீமோட பெரிய சண்டை. என்னால அப்படிலாம் சொல்ல முடியாது, நீங்க கம்பெனில பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படிங்கலாம் பேசிட்டேன். அங்கேயும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. மிஷினிங் கமிஷனிங் இங்கே வந்தேன், டீமே அப்படியே நமக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. நம்ம போய் அங்க போய் வேலை செய்யறது நமக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா டீமே யார்கிட்ட நம்மகிட்ட பேசும்போது நம்ம என்ன பண்ண முடியாங்க, அங்க ஒரு தனியா இதான மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் ஓனர்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து நின்ட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணி இங்க எல்லாமே சூப்பர், எல்லாமே போயிட்டு இருக்கு. இங்கேயும் அதே ஒர்க் தான், எல்லா ஒர்க்கும் பண்றேன். இங்கேயும் இதுவும் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். இப்போ இங்கே வந்து ஒரு 4 மிஷின் டெவலப் பண்ணியிருக்கேன். என் டிசைன்ல தான் நான் வந்து 4 மிஷின் இப்போ கம்பெனிக்காக டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ போன மாசத்துல வந்து ஆல் இந்தியா ஒரு ரப்பருக்கு வர எல்லா மிஷின்ஸும் பண்றோம். இப்போ மார்ச்ல வந்து ஒரு எக்ஸ்போ வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போ, அது ரப்பர் இண்டஸ்ட்ரியோட இன்டர்நேஷனல் எக்ஸ்போ, அதுக்கு எடுத்துட்டு போனோம். ஒரு 4 மிஷின் எடுத்துட்டு போனோம். நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. கம்பெனிக்கு வந்து இப்போ நல்லா ரெவன்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாசத்துல இருந்து மிஷின் இப்போ புது செட்டு மாறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தோம். இப்போ 2 days பிஃபோர் வந்து ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கம்பெனி வந்து இப்போ 4 மிஷின் டெவலப் பண்ணி நல்லா கம்பெனிக்கு வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க வந்து நான் இங்க வந்து 1 year 1.5 years ஆயிடுச்சு. இங்க வந்து நான் ஒருத்தன் தான் டிசைனு ஓனரு, நான் டிசைனு, ஒரு டர்னர் இருப்பாரு. இங்க வந்து அதே இங்க ஃபர்ஸ்ட் கம்பெனில செஞ்ச எல்லா வேலையும் இங்கே அதே தான். மெட்டீரியல் பர்ச்சேஸ்ல இருந்து மிஷினிங் கமிஷனிங் வரைக்கும், கஸ்டமர்கிட்ட கொண்டு ட்ரையல் ஓட்டி காமிச்சு அவங்ககிட்ட MOM போடுற வரைக்கும் நான் தான்.
எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும்போது 7,000 ரூபா வந்து ரெண்ட். இப்போ இங்கே வந்தது நிறைய ஒர்க். இப்போ என்ன சொல்லிட்டேன்னா, இல்லைனா இப்போ இங்கே வந்து டெய்லி 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன். இப்போ என்னாச்சுன்னா எனக்கு திடீர்னு ஒரு கில்ட்டி ஆயிடுச்சு. என்ன நம்ம கம்பெனிக்காக வேலை செய்கிறோம், என்ன ஆச்சுன்னா சேலரி 15 தான் தராங்க. நான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் புது செட் இப்போ மாறி இருக்காங்கல்ல, ஆள்லாம் எடுத்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு 25 கேட்டேன். ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா அப்படின்னா, இதுதான் கொஸ்டின். இது எனக்கு இதெல்லாம் தெரியாம உங்களுக்கு கேட்டேன்னா நீங்க என்ன கௌதம் ஏன் 17,000 இருந்து திடீர்னு ஏன் 25 சேலரி கேட்கற அப்படின்னா, இப்போ இது தெரியும்ல நான் எல்லா ஒர்க்கும் பாக்குறேன் அப்படிங்கிற அந்த இது சொல்லணும்ல உங்களுக்கு, அதுக்காக சொன்னேன். இப்போ என்ன கேட்டேன்னா 25 கேட்டேன் நானு. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்ல நம்ம இங்க வந்திருக்கோம், இப்போ எனக்கு வந்து ஓவர் ஹெட்ஸ்ல அதிகமா செலவாகுது. இப்போ அங்கே 7,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன், இங்கே எனக்கு வந்து இப்போ 28,000 ரெண்ட் ஆகுது. இப்போ ஆள்லாம் எடுக்க போகிறோம். இப்போ நிறைய எனக்கு வந்து ரூம் ரெண்ட் கொடுத்தது, இது அட்வான்ஸ் கொடுத்தது, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம். நம்ம எக்ஸ்போ போயிட்டு வந்தது ஒரு 8 லட்சம் பக்கம் செலவாயிடுச்சு. இப்போ எனக்கு நீ திடீர்னு வந்து 25 கேட்டதும் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு நான் டிசர்வ் வந்து எனக்கு தெரிஞ்சு 30 ரூபா 35 ரூபாவே வாங்கலாம். வெளில கம்பெனிக்கு போனேன் அப்படின்னா, பெங்களூர் ஒசூர்லாம் போனால் எனக்கு தெரிஞ்சு 45 ரூபா தருவாங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டொமைனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். டெக்னிக்கலாக சொன்னால் தெரியுங்களா, சீட் மெட்டலு, சிக்கன் ஃபிக்சர்ஸு, மிஷின் டிசைன்ஸு. மிஷின் டிசைன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு நாள் ஒரு மிஷின் டிசைன் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிள் மிஷின்லாம் வந்து ஒரு நாளில் டிசைன் பண்ணி முடிச்சிருவேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன். சேலரி கேட்டால் அந்த ஒரு இது யோசிக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ 17,000 ரூபா தராங்க, 1,500 ரூபா தான் திரும்ப போடுறேன் அப்படின்றாரு. ஆனா எனக்கு 25 வீட்டுல என்ன கேக்குறாங்கன்னா, ஏன்டா இவ்வளவு வேலை செய்யற, நீ என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா ஊர்ல எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, நீ 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 15,000 ரூபா சம்பளத்தை வாங்கி நீ என்ன பண்ண போற, வீடு இல்ல ஒண்ணுமே. எனக்கு மிடில் கிளாஸ் வீட்டுல வந்து ஊர்ல வந்து கூரை வீடு தான் இருக்கு என்கிட்ட. வேற எந்த பேக்ரவுண்டுன்னு எடுத்தா என்கிட்ட ஒரு பேக்ரவுண்டுமே இல்ல. வீட்டுல வந்து என்னடா ஒண்ணுமே இல்லாம இருக்கு, நீ இந்த 15,000 ரூபாய் சம்பளத்தை வாங்குற, ஓனர்ட்ட சேலரி கேட்டா அவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற, அப்ப நீ என்னத்தை வச்சுதான் எப்படி முன்னேற போற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. எனக்கு இப்ப இது என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த கம்பெனி ரொம்ப ஒரு கம்பெனி இது. அதுதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த எப்படி இப்போ இங்க லாஸ்டா போன வீக்ல வந்து ஒரு கமிஷனிங் முடிச்சுட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட மார்க்கெட்டிங் போறேன். இங்க வந்து எல்லாத்துலயுமே ஃபீல் பண்றேன். நான் வந்து கொட்டேஷன் போடுவேன், மிஷினுக்கான காஸ்ட் நான் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், எவ்வளவு மிஷின் காஸ்ட் ஆகும், எத்தனை பேர் அதுக்கு வேலை செய்யணும், அந்த ஒர்க் அவுட்டும் எனக்கு தெரியும். மிஷின் கமிஷனிங்கும் பண்ணுவேன், போய் மிஷின் மார்க்கெட்டிங் பண்ணாலும் பண்ண சொல்லுவேன், டெக்னிக்கலா மிஷினை பத்தி பேசினாலும் நான் தான் பேசுவேன். எல்லா ஒர்க்குமே தெரியும். இப்போ இது என்னாச்சுன்னா, இப்போ நான் கேட்கறேன், எனக்கு வந்து இப்போ ஒரு 1,500 ரூபா தான் போடுறேன் அப்படிங்கிறாரு. ஆனா 25 ரூபா நான் கேட்கறேன். ஆனா அவர் வந்து இதுக்கு ரீசனா வந்து இதை சொல்றாரு, எனக்கு இப்போ அந்த ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் இவ்வளவு செலவாகுது, உனக்கு நான் இன்னும் ஒரு 6 மந்த்ல போட்டு தரேன் அப்படிங்கும் போது எனக்கு வந்து இன்னும் டைம் இல்ல. வீட்டுல வந்து இப்படி பேசும்போது எனக்கு இன்னும் 1 இயர் நான் இங்க வேஸ்ட்னு இல்ல, இங்க இருந்தா நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனா அந்த 1 இயர் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இதா இருக்கு. இங்க இருந்தனா வீட்டுல வந்து என்னால சமாளிக்க முடியாது, அந்த ஒரு பேலன்ஸ் என்னால கொண்டு வர முடியாது. லேர்னிங் மட்டும் கொண்டு வந்துருவேன், ஆனா எங்க வீட்டோட பேலன்ஸை வந்து அது கீழே போய் ரொம்ப டவுன்ல போயிடும். அதை மறுபடியும் என்னால ரிட்டர்ன் எடுக்க முடியாது இங்கேயே இருந்தேன் அப்படின்னா. இதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீடியோல தான் ஆக்சுவலி இந்த டீடைலா பேசிருக்கோம். பட் கைஸ் நெக்ஸ்ட் டைம்ல வந்து ஜஸ்ட் இந்த கேட்குற கொஸ்டின் வந்து ஷார்ட்டா வைங்க, ஏன்னா மற்றவங்க கேட்கணும் அதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நம்ம ஃபேமிலியை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் கைஸ். நம்மளோட ஜேர்னில வந்து என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, காசு கம்மியாக சம்பாதிப்போம், பட் ஃபியூச்சர் நல்லா நிறைய சம்பாதிப்போம் அப்படின்னா, காசு கம்மியாக சம்பாதிக்கிறதுனால என்ன பிரச்சனை வருமோ அதுக்காக ஃபேமிலியை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து சொல்லணும், அவங்க வந்து சில விஷயத்துல வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அது எல்லாமே யூ ஹாவ் டு பிளான் அ ஸ்ட்ராட்டஜி அண்ட் டூ இட். அண்ட் செகண்ட் வந்து இப்போ வந்து சம்பளம் உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு வேல்யூ கிடைக்கல அப்படின்னா, யூ ஹாவ் டு கிரியேட் அட்லீஸ்ட் 2 or 3 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை நம்பி மட்டும் என்னைக்குமே இருக்காதுங்க. செகண்ட் வந்து இப்போ வந்து Upwork, freelancer.com அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஒர்க்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அங்கெல்லாம் போய் அப்ளை பண்ணி அங்கே ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்க. அங்கே வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க, ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தேர்ட் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், பட் சேலரி வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூனா இட் இஸ் ஸ்டில் அ ப்ராப்ளம். இட்ஸ் ஸ்டில் நாட் த ரைட் ஜாப் ஃபார் யூ. ஓகேவா? எனக்கு வந்து வேலை நல்லா இருக்கு, என்விரான்மெண்ட் நல்லா இருக்கு, பட் சேலரி கம்மி, பட் ஐ எம் ஹாப்பி ஹியர் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி 100% ஃபிட் ஜாப் ஃபார் யூ. ஏன்னா பணமும் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எனக்கு சொல்ற மாதிரி வந்து மிச்சதெல்லாம் நல்லா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உங்களுக்கு நிம்மதியாக இருக்க ஒரு பொறுத்தல. ஏன்னா கம்மி சம்பளம் வாங்குறேன், கம்பேர் பண்ணுவாங்க, உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க, ஹியூமிலியேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் ஃபோக்கஸ் ஆன்
ஒரு எனக்கு வந்து வாட் ஐ டிசர்வ், எனக்கு தேவை அப்படின்றதுல தெளிவா இருந்துக்கோங்க. அந்த தேவைக்கு டோன்ட் நெகோஷியேட். வேற இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா போங்க. ஏன்னா இட்ஸ் லைக் அவருக்கு வந்து நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை செய்ய போறாரு. ஓகேவா? நீங்க ஆமாண்ணா. நினைச்சிட்டு இருக்கலாம் நம்மளுக்கு வந்து நம்ம நினைச்சுக்கலாம் நம்மளால தான் அந்த உலகமே ஓடுதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். பட் நம்ம போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நோ ஒன் ரியலி கேர்ஸ். நம்ம வேலையை வந்து அடுத்த நிமிஷம் வந்து இன்னொருத்தவங்க செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அதுக்காக நீங்க யோசிக்காதீங்க. யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். பி செல்ஃப். அது ஓகேண்ணா. அப்புறம் ஃப்ரீலான்சிங் பண்ணிருக்கேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 லேக் அது 10K வந்து கண்டிப்பா ஏர்ன் பண்ணிடுவேன் மந்த்லி. அது இல்லாம இப்போ 3D பிரிண்டர் வந்து வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் என்ன ஒரு டவுட் ஆச்சுன்னா, எனக்கு இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நான் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு திடீர்னு டவுட் ஆயிடுச்சு. கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா வந்து வெளில வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாத மாதிரி அந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் வந்து இது வரைக்கும் அந்த ஒரு நாலேஜ் யாருக்கும் கிரியேட் ஆகல. சைடு இன்கம்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீ வேலை செஞ்சா அந்த ஒரு கம்பெனியில் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி. இன்னும் அந்த ஒரு பெரிய பேக்ரவுண்ட் யாருக்கும் அந்த கிரியேட் ஆகல. ஐடி மாதிரி அந்த அளவுக்கு வந்து பெருசா ஒரு நாலேஜ் யாருக்கும் கிரியேட் ஆகல. நீ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அங்க மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சனால நான் 3D பிரிண்டர் வாங்கி 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் எதுவும் இந்த ஒரு கன்ஃபியூஸ்லேயே மறுபடியும் ஒர்க் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. பிரிண்டர்லாம் சரி நிறைய கொஞ்சம்லாம் பிளான் பண்ணிட்டேன். நிறைய ஒரு ஒர்க் மேப்பே போட்டு வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், பிரிண்டர்லாம் வாங்கியாச்சு, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு ஒரு பிரிண்ட் எல்லாமே ட்ரையல் முதற்கொண்டு எல்லாமே போட்டு பார்த்துட்டேன். அஃபிஷியலி ப்ராடக்ட் மட்டும் லான்ச் பண்ண மட்டும் அவ்வளவுதான். எனக்கு என்ன திடீர்னு யோசிச்சுன்னா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என் கம்பெனில இருந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஜிஎஸ்டி அதெல்லாம் நடக்கும்பா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்டில் இல்லீகல் தான். நீங்க வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்தரா. பட் என்னன்னா வந்து அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு, ஃப்ரீலான்சிங் பண்றதுலாம் இருக்கு. யூ ஸ்டில் நீட் டு டூ இட். ஓகேவா? உங்களோட சர்வைவல் இட் கம்ஸ் பிஃபோர் எவ்ரிதிங் எல்ஸ். ஸோ லீகலுக்கு முன்னாடி வந்து பசின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் லீகல் எல்லாமே அதுக்கப்புறம் தான். பசி போனதுக்கு அப்புறம் தான். ஸோ அதனால யூ ஃபோக்கஸ் ஆன் தட். அண்ட் அகெயின் வந்து நம்ம கண்டினியூஸாக பேசுவோம். ஸோ கம்மிங் வீக்ல பேசுவோம். கைஸ் நெக்ஸ்ட் வீக்ல வந்து ப்ளீஸ் எல்லாரும் வந்து கொஷின்ஸ் குயிக்காக கேளுங்க. தட் இஸ் ஆல் ஓகே. பட் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் கௌதம், நைஸ் டாக்கிங் டு யூ கைஸ். எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் லைக் 2 hours ஆச்சு நினைக்கிறேன். ஸோ ஸோ கைஸ் வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்து வைங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாத்தையும் பேசுவோம். அண்ட் ஓகே, பாய்.